அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திருகடுகம் செய்யுள் 95. நல்ல செயல்களை நீக்குகிற ஆயுதங்களாக எவை இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த செய்யுளிலே நல் ஆதனார். அறிவு அழுங்க தின்னும் பசி நோயும், மாந்தர் செறிவு அழுங்க தோன்றும் விழைவும், செருணரின் வெவ்வுரை நோனா வெகுள்வும், இவை மூன்றும் நல்வினை நீக்கும் படை. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள். என்னதான் நல்லவனாக இருந்தாலும் கடுமையான பசி வருகிற பொழுது அவனுடைய நல் அறிவானது கெட்டு போகும். அதே போல அப்படி அந்த கோபத்தினால், அந்த பசியினால் ஏற்படுகிற கோபத்தால் தீயவைகளையே விளையும் நல்வினை அருந்து போகும். நல்லவர்கள் எதையெல்லாம் இழக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதன் மீது விருப்பம் கொள்வது, பகைவர்களுடைய கொடிய மொழிகளை பொறுக்காமல் தன்னுடைய இயலாமையால் இருந்தாலும் கூட கோபம் கொண்டு அவர்கள் மீது சண்டையிடுவது என்பது தான் எந்த இடத்திலே சரியாக இல்லையோ அந்த இடத்திலே போருக்கு செல்வது வெற்றியை தராது என்று உணராமல் கோபத்திலே செய்கிற எந்த காரியமும் முயற்சியும் வெற்றி பெறாது. எனவே அதுவும் தீமையை பயக்கும். தான் பலமில்லாத காலத்தில் பலமான எதிரியை எதிர்ப்பது என்பது நன்மையை தருமா? தராது. எனவே பசி, கொடுமையான பசி எந்த நல்ல மனிதனையும் தீங்கு செய்ய தோன்றும். நல்லோர்கள் விளக்கிய பொருள்கள் மீது கொள்கிற விருப்பமும் நல்வினையை தோற்கடிக்கும். கோபம், இயலாமையால் ஏற்படுகிற கோபமும் நல்வினையை தராது. எனவே இவையெல்லாம் நல்வினையை நீக்கும் ஆயுதங்கள் என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். அறிவு அழுங்கத் தின்னும் பசி நோயும், மாந்தர் செறிவு அழுங்கத் தோன்றும் விழைவும், செருணரின் வெவ்வுரை நோனா வெகுள்வும், இவை மூன்றும் நல்வினை நீக்கும் படை. நன்றி, வணக்கம்.